ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 5. கல்லாவில் பணம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த சிசிடிவியை போடு, என்னன்னு பார்க்கலாம் என்று முதலாளியோ சேரில் சாவகாசமாக சாய்ந்தமர்ந்தார். அனைத்து தொழிலாளிகளுமே பயந்து போய் பார்க்க வலியன் மட்டுமே சின்சியராக துணிகளை மடித்து அடுக்கி கொண்டு நின்றான். சிசிடிவி ஓடுது, ஆனா எதுவுமே பதிவாகல சார் என்றதுமே வலியனின் உதட்டில் கேலி புன்னகை. அட கருமத்தை, வேலை செய்யாத சிசிடிவியை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய, அதை மாற்றி விடு என்று முதலாளி போய் நகர, கொஞ்சம் கொஞ்சமா பணம் எடுத்தா தங்கத்தை எப்படி ராசாத்தியா வைக்க முடியும், பணம் தானே எல்லாம் என்று தாய் சொன்னது மூளையில் பதிந்து போனது. பொண்டாட்டி பணம் இருந்தா தான் நேசிப்பா மதிப்பா, உன்னை எவடா நேசிப்பா என்றதும், பணம் இருந்தா காதலை கூட வாங்கலாம் என்று அவன் வயது பயல்கள் எல்லாம் பேசுவதை கேட்டவனோ, அப்ப பணம் இருந்தா அவளை காதலிக்க வச்சிடலாம் தானே என்று நினைத்து கொண்டே ஒவ்வொரு தவறாக செய்ய ஆரம்பித்தான். தம்பி, கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்கணும், 1,00,000 ரூபாயில புடவையை போடுப்பா என்று பணக்கார குடும்பம் ஒன்று வந்து வலியனின் முன்பாக வந்து நிற்க, அவர்கள் ஆடம்பர நகைகளை ஒருமுறை பார்த்து கொண்டவன், இது நல்லா இருக்கும் மேடம், போட்டு பாருங்க. சேலையை அவர்கள் கையில் விரித்து போட, ஆமாமா இது ரொம்ப அழகா இருக்கு. சேலை எடுக்கும் கவனத்தில் அவர்கள் இருக்க, வலியனின் கவனமோ நீலத்தங்க ஆரத்தில். ஐயையோ, என் ஆரத்தை காணலையே என்று வீட்டில் போய் சேர்ந்த அந்த பெண்ணோ அலற, அவருக்கு போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒரு கால் வந்தது. உங்க ஆரம் ஸ்டேஷன்ல இருக்கு மேடம், வந்து வாங்கிட்டு போங்க என்று ஸ்டேஷன் வாசலில் வலியின் கையை கட்டியபடியே நின்று கொண்டிருக்க, வண்டியை விட்டு இறங்கி வந்த சௌத்ரியோ அவனை கண்களை சுருக்கி பார்த்து, நீ மொழி பக்கத்து வீட்டு பையன் தானே? ஆமாங்க சார், பவ்யமாகவே தலையாட்டினான். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதற்குள்ளாக வருணா ஓடி வந்து, கடையில் யாரோ ஆரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க போல சார், அதான் தந்துட்டு போக வந்திருக்காரு. ஓஹோ, குட் குட், இப்படி தான் இருக்கணும் தம்பி, மற்றவங்க பொருளை எடுக்காம கொண்டு வந்து கொடுத்தவங்க நல்ல உள்ளம் யாருக்கு வரும் என்று வர்ணா வேறு புகழ் பாட, கோசு, சார், எதுக்கு 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்க? போய் டீ வாங்கிட்டு வா. நான் ஒரு போலீஸ், என்னை டீ வாங்கிட்டு வர சொல்கிறதும் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறதும் நல்லாவா இருக்கு? உருவத்தை பார்த்து எடை போடாதீங்கடா என்று மனதோடு புலம்பிக் கொண்டே அவள் நகர்ந்து விட, ரொம்ப நன்றி தம்பி, புண்ணியமா போகும், இதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திட்டீங்க, ரொம்ப நன்றி என்று நகையை பறி கொடுத்தவர்கள் வலியனுக்கு ஏகப்பட்ட பாராட்டு மழை பொழிய, இருக்கட்டும் மேடம், வரேன் சார், போயிட்டு வரேன் என்று சௌத்ரிக்கு ஒரு வணக்கத்தை அவன் போட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற, கிளம்பு, அப்படியே அங்கே யாராவது வித்தியாசமாக வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகேங்க சார். அவன் மீது காலையில் இருந்த சந்தேக கண்களோ இப்போது இல்லை. கெட்டவனை கண்டுபிடிக்கிறது ஈஸிடா, நல்லவன் ரூபத்தில் இருக்கிற என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தலைகீழா நின்று தண்ணி குடிக்கணும் என்று கையில் தங்க ஆரத்தை தூக்கி போட்டு பிடித்தான். தங்க முலாம் பூசி ஆரத்தை அங்கே கொடுத்துவிட்டு ஒரிஜினலை இவன் தூக்கி கொண்டு வந்து விட்டான். இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தங்கத்தை தூக்கிக்கிட்டே நான் உலகத்தோட மறியலைக்கே ஓடிடுவேண்டா என்று சிரித்து கொண்டான் பொல்லாதவன். ஆல்ஃபா ஆண்களோ உடலமைப்பு வைத்து பிரிக்கப்படுவதில்லை. மற்றவர்களிடமிருந்து நுண்ணறிவில், செயல்பாடுகளில், திட்டங்களை வகுப்பதில் தனித்திருப்பார்கள். எல்லோருமே ஒன்றை யோசித்தால் இவர்கள் மட்டும் வேறு ஒன்றை யோசித்து அதை செய்தே தீர வேண்டுமென்று அடமாக நின்று முடிப்பார்கள். இவனுமே ஆல்ஃபா வகை ஆணே. எல்லோருமே காதலுக்காக திருந்தி நல்லவனானால் இவன் காதலுக்காக கெட்டு கெட்டவனானான். நேத்து உள்ளேயே கிடக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னல தங்கம். ஆமா, என்ன பாவம் பார்த்து விட போறியா? ஆர்வமாக மொழி திரும்ப, சேச்சே இல்லை தங்கம், உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரேன். ஹெட்செட், டிவி, அப்புறம் கேம் விளையாடுறதுக்கு கேம் ஸ்டேஷன், இன்னும் நிறைய இருக்கு என்று படுத்து கிடந்த அவள் முன்னால் வலியன்தான் வாங்கி கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கடை பரப்ப, எரிச்சலாகவே அவனை பார்த்து கொண்டு எழும்பி அமர்ந்தவள், இதெல்லாம் எவ தலையை அறுத்து வாங்கிட்டு வந்த? எவ தாலியையும் அறுக்கல தங்கம். அவ்வளவு நல்லவனா நீ? நம்பிட்டேன். தாலி அறுக்கல, ஒரே ஒரு ஆரம்தான் அட்டைய போட்டேன் என்று வலிய நின்று நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி வாய்விட்டு சிரித்து கொண்டே, லூசுக, அதையும் வாங்கிக்கிட்டு போகுதுங்கன்னா இனி அந்த சௌத்ரியும் நம்மளை கண்டுக்க மாட்டான்ல. சௌத்ரியா? அவன்தான் உன் கேஸ் ஹேண்டில் பண்ண வந்திருக்கான். பாவம், வாட்ட சாட்டமா இருக்கான். என் கையால சாகணும்னு விதி இருக்கு பாரேன். அவனை பகீர் என்ற பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தவள், இவ்வளவு கேடு கெட்டவனா நீ? உன்னோட சந்தோஷத்துக்காக யாரோ ஒருத்தர் நகையை திருடிட்டு வந்து அதில் எனக்கு பொருளெல்லாம் வாங்கி கொட்டணும்னு அவசியமா? அவசியம்தான் தங்கம், நமக்கு காசு வேணும்ல. ஓனர் வேற அலர்ட் ஆகிட்டான். நான் வேற என்னதான் பண்றது சொல்லு? அதோட இல்லாதவங்க கிட்ட இருந்து எடுத்தா தான் தப்பு. அது கிலோ கணக்கில் போட்டு இருந்துச்சு. ஏழப்பட்டவன் நகை அடகுக்கு போகும், அதை கண்டுபிடிக்க வாய்ப்புண்டு. இவன் நகையெல்லாம் 10ஓட 1 தான் கிடக்க போகுது. இப்போதைக்கு அது போலினெல்லாம் தெரிய வராது. யாரா இருந்தாலும் இது தப்பு தான்.
ஒரு ஆரம் தானே, இதுல என்ன தப்பு? தப்பு தான். உனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை சொந்தம் கொண்டாடுறதெல்லாம் தப்பு தான், என்னையும் சேர்த்து. நான் இன்னொருத்தனுக்கு மனைவியாக போற பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்ன தூக்கிக்கிட்டு வந்து வம்படியா வச்சுக்கிட்டு இருக்கியே. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய நான் பார்க்கவே இல்லடா. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு தெரியுமா? அப்போது டிவியை அவளுக்கு நேர் எதிராக மாட்டிக்கொண்டிருந்தவனோ தலையை திருப்பி அவளை ஒரு பார்வை பார்க்க, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் பேசத்தான் செய்வேன். நீ என்ன பேசினாலும் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் தங்கம். நீ தான் என் உலகமாச்சே, உன்னை ஏதாவது செஞ்சிருவனா என்ன? நீ பேசு, நீ பேசாம யாரு பேசுவா? ஒரு தப்புக்காக தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வலியன். ஓ, இப்போ என்ன செய்ய சொல்ற தங்கம்? நான் சொன்னா கேப்பல்ல? கண்டிப்பா. பேசாம என்னை விட்டுடு. யாருக்குமே எதுவுமே தெரியாம நீ உன் லைஃபை வாழு, நான் என் லைஃபை பார்த்துக்கிறேன். ஏன் தங்கம், தனித்தனியா வாழ்றதுக்காகவா என் அம்மாக்காரிய கொண்டு கொலை பண்ணி போட்டிருக்கேன்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் கூட தான் வாழணும்னு கட்டம் கட்டிட்டேன். நீ தான் என் லவ்வை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மண்ணாங்கட்டி லவ், இதுக்கு பேரு லவ்வே கிடையாதுடா. சைக்கோத்தனம். உனக்கு மண்டை கலண்டு போயிருக்கு. ஐ திங்க் நீ பைத்தியக்காரனா இருப்ப. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டை பாரு. மூளை குழம்பி போய் இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே வாய் விட்டு சிரித்தவனோ, இருந்துட்டு போகட்டும், உன் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன், அது கூட தனி சுகந்தான். ஐயோ, என்ன பேசினாலும் உரைக்க மாட்டேங்குதே. அந்த சௌத்ரி பத்தி உனக்கு தெரியாது. 7 என்கவுண்டர் பண்ணியிருக்கான். 8வது என்கவுண்டரா நீ மாட்டிக்காத. உன் மேல குட்டி கன்சர்ன் வச்சு சொல்றேன்டா. பாவம் தெரியாம எதையும் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்றேன். என்னை தூக்கிக்கிட்டு வந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு ப்ளீஸ். அவள் கெஞ்சியும் பார்த்தாயிற்று, மிஞ்சியும் பார்த்தாயிற்று. ஆனால் அவன் இறங்க மறுக்கிறானே. என்ன பேசினாலும் வாங்குகிறான். நேற்று கோபத்தில் கடித்தும் வைத்து விட்டாள். அவள் ஏதோ முதல் முத்தம் கொடுத்தது போன்று அதை இரவு முழுக்க தடவி பார்த்து கொண்டே, என் தங்கம் என் மேல எச்சி வச்சிருச்சு என்று வலி ஒரே புலம்பல்தான். ஐயடா, என்னடா வேதனையா இருக்குது என்று ஆகி போனது அவளுக்கு. காதல் என்றாலே கிறுக்குத்தனம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இவன் காதல் என்ன விதமான பைத்தியக்காரத்தனத்தோடு சேரும் என்று தெரியவில்லை. அவன் செய்வது, செய்து கொண்டிருப்பது, இனிமேல் செய்ய போவது, இதையெல்லாம் நினைத்தாலே அவளுக்கு வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. அப்பாடா, ஃபிட் பண்ணியாச்சே, இனிமேல் லைவ்ல கிரிக்கெட் கூட பார்க்கலாம் தங்கம். உனக்கு இனி நேரம் நல்லா போகும். ப்ளீஸ் வலியன், நான் ஒன்று சொன்னா கேட்குறீங்களா? மொழி அவன் அருகே போய் அமர்ந்தாள். அவள் அருகாமையில் நெளிந்து கொண்டே உட்கார்ந்தவன், நீ என்ன சொன்னாலும் கேட்பன் தங்கம். உன் கையை கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கவா? அப்படியே காலையும். சரி. இறங்கி வந்த சாமியின் பாதங்களை தொடும் பக்தன் போல அவள் கையை காலை ஆசையாய் தொட்டு பார்த்தான். வலியன் தன் காலை அமுக்கிவிடும் அவனை மெலிதான குரலில் அழைத்தாள். ஒரு பெண் தன் காதலனிடம், கணவனிடம் எதிர்பார்ப்பது இந்த ஆதரவான அன்பான காதலைத்தான். அழகு, பணம், பதவி, இது எல்லாம் தேவைப்படலாம். ஆனால் காதலுக்கு இதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். இவன் நல்ல காதலன்தான். ஆனால் அந்த காதலை கொடுக்கும் விதமும் எடுக்கும் விதமும் 100% தவறு. ஒருவர் கொடுக்கும் அன்பு கசக்குமா? அவளுக்கு கசந்தது. பிறரின் ரத்தத்தை, கண்ணீரை வாங்கி அவளுக்கு கொடுக்கும் இந்த அன்பும் காதலும் ரொம்பவே கசந்து தொலைத்தது அவளுக்கு. காதல்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே தங்கம். இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால பணத்தை பார்த்து, அழகை பார்த்து வர்றதுன்னு நினைக்கிறீங்களா? நீயே சொல்ல. சத்தியமா மற்றவங்க எப்படியோ வழி, ஆனா நான் அப்படி இல்லை. ஓ, என்னை அந்த மாதிரி கேட்டகரியில் வச்சுட்டீங்க. அதான் இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, காதல்ங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது. அது வேற எதையாவது பார்த்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் காதலே இல்லை. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் கூடும். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஏன் தங்கம், கையில் மருதாணியெல்லாம் போட மாட்டியா? உன் கைக்கு மருதாணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏன் தங்கம் புரியாம? நல்லா புரியுது. காதல் அழகை பார்த்து வராதுன்னு சொல்ற, அதானே? காதல் பணத்தை பார்த்து வராதுன்னு சொன்னேன், சரியா? அவள் ஆமாம் என்று தலையாட்ட, அப்படின்னா எதுக்கு கல்யாணத்துக்கு 6 அடி உயரத்தில் இருந்த அந்த சௌத்ரிக்கு தலையாட்டின? அது ஏன், ஒரு சாதாரணமான என்ன போல ஒருத்தனை நீ செலக்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? அது அவன் கிடுக்குப்பிடி கேள்வியில் அரண்டு போய் முழித்தாள். பணம் அவசியமே இல்லைன்னு சொன்ன நீ, அப்ப பணமே இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? அவ்வளவு பெரிய ஆஃபீஸரை கல்யாணம் கட்டுறதுக்கு நீ ஏன் சம்மதம் சொன்ன? அது வீட்டில் பார்த்தாங்க. ஆனா சம்மதம் சொன்னது நீ தானாமே. நான் வக்கீலு, அவர் டிஎஸ்பி, 2 பேருக்கும் பொருத்தம் சரியா இருக்கும்னு சொன்னதா அம்மா சொன்னாங்க. அது அப்போ உள்ள சூழ்நிலையில வக்கீலுக்கு வாய்தா வாங்க வைத்தான். உன் எதிர் வீட்டில் உனக்காகவே காத்து கிடந்தேன். ஒரு நாள் கூட நீ என்னை பார்த்ததில்லையே. ஏன் தங்கம்? உன் வீட்டில் கக்கு சடைச்சா கூட ஏன் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு கவலை சோற எனக்கு கொடுக்கணும்னு தோணவே இல்லையா தங்கம்?
ஏன்? அது ஏன்னா என்னை நீ அந்த இடத்துல தான் வச்சிருந்த. உண்மைதானே? நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது தான். அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் என்னை அருவருப்பா அசிங்கமா மட்டம் தட்டி தான் பார்த்தாங்க. ஆனால் நீ என்னை மனுஷனாத்தான் பார்த்த. அந்த ஒரு காரணம்தான் இன்னைக்கு உன் காலை பிடிச்சுக்கிட்டு இதோ இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் நீயும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. தன்னோட தேவைக்காக சுயநலத்துக்காக எது வேணும்னாலும் பண்ணக்கூடிய ஆளு தான் நீ. அப்புறம் எதுக்கு தூக்கிக்கிட்டு வந்த? நான் உன்னை காதலிச்சிட்டேனே தங்கம். நீ தான் உலகம்னு முடிவு எடுத்துட்டனே, அதனால தான் தூக்கிக்கிட்டு வந்தேன். என்ன பேசியெல்லாம் மயக்க முடியாதுன்னு என்று சிரித்தான் அவன். அவன் உச்சி முடியை பிடித்து ஆட்டத் தோன்றியது. பழுப்பு கண்ணை நோண்ட தோன்றியது அவளுக்கு. நீயும் என்ன காதலி தங்கம், கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஏன் நம்மளோட லைஃப்பை காம்ப்ளிகேட் ஆக்குற என்றவனோ அவள் காலை பிடித்து சொடுக்கு போட்டு கொண்டிருக்க கோபம் தாழாமல் எட்டி அவனை மிதித்து விட்டாள். சைக்கோ நாயே, ஏண்டா இப்படி என் உயிரை எடுக்கிற? நீ சைக்கோ ஆனது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அடைஞ்சு கிடந்து நானும் சைக்கோ ஆகிருவேன் போல இருக்கே. தயவு செஞ்சு என்னை விட்டு தொலை. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு என்று மொழி தலையை பிடித்து கொண்டு அலறினாள். சைக்கோவுக்கு சைக்கோ நல்ல ஜோடியா இருக்கும் தங்கம். இப்ப டின்னருக்கு சாதம் பண்ணவா சப்பாத்தி பண்ணவா? என்னை கொலை பண்ணிரு, எனக்கு நிம்மதியா போகும். இப்போதைக்கு அந்த பிளான் எல்லாம் இல்லை தங்கம். பிளான் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் என்று எழும்பி போகும் அவன் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் இவள்தான் பாறையில் மண்டையை முட்டிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. தெரியாதவனை தெளிய வைக்கலாம், தெளிவாய் இருப்பவனை குழம்ப வைக்கலாம். இவன் என்ன ரகம் என்று தெரிந்தால்தான் இவனை வைத்து ஏதாவது செய்ய முடியும். ரகமே பிரிக்க முடியாத ஒருவனாய் இருந்தான். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.